ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமேஷ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த படம் யாரை பத்தின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ அவர் யாரும் கிடையாது, நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் யாஷ் தான். ஸோ யாஷ் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் சினிமாலும் சரி, லைக் இந்தியா சினிமா ஃபுல்லாத்துலயுமே வந்து கேஜிஎஃப் ஒரு படம் மூலமா வந்து ஒரு செம ஹிட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ கேஜிஎஃப் மூலம் வந்து அவருக்கு ஒரு டேர்ன் ஓவரா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற போல இப்போ அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட அடுத்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக்ஸ். ஸோ இந்த படம் தான் வந்து லைக் அடுத்தது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயின் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மெயின் ஷூட்டிங்ஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 8/8/2024. என்னடா அது 8/8/2024 ரெண்டுமே 8 இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் மெயின் விஷயமே. ஸோ இந்த படத்துல மெயின் லீட் பண்ற யாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு ரொம்ப லக்கியான நம்பர் 8. ஸோ அந்த 8ஆம் தேதியில இருந்தே வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மீன் இந்த மந்த் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 10/4/2025 அந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து மேபி அந்த நாள்ல வந்து ரிலீஸ் ஆகலாம், ஆகாம போலாம். லைக் அந்த டைம்ல வந்து லைக் ஷெட்யூல்ஸ் எப்படி மாத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த படத்தோட மெயினா போட்டு அந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்டு படமா இருக்கும்னு சொல்றாங்க. யாஷ் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா த்ரில்லர் பேஸ்ட் படத்துல நடிப்பாரு. ஸோ நடிச்சாலுமே வந்து படத்துல வந்து ஒரு சம கருத்தும் இருக்கும், ஒரு நல்ல கதைக்களமும் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா த்ரில்லர் பேஸ்ட் படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நேம்லி டாக்ஸிக் அப்படின்னு இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் த்ரில்லர் பேஸ்ட் படமா இருக்கலாம் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.